ஹாய், வணக்கம். நான் உங்கள் வாசுவின் தமிழ் இன்பர்சோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 20,000 வேகன்சிக்கு மேலே நமக்கு வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் பற்றி தான் இன்னைக்கு எப்படி பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் கேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா கேண்டிடேட் லாகின் கேட்கும். அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் லாகின் ஃபர்ஸ்ட் எல்லாமே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை போட்டிங்க அப்படின்னா ஓடிபி கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். தென் அடுத்து உங்களோட மெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்க. தப்பு இல்லாமல் மொபைலை பார்த்து உங்களோட மெயில் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு அண்ட் வெரிஃபிகேஷன் கொடுங்க. உங்களோட மொபைலில் கூட டைப் பண்ணி பார்த்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து வெரிஃபை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களோட பிள்ளைங்களோட நேம் கேட்கும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களோட நேமை டைப் பண்ணுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி அதே டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல். தென் அடுத்து அப்பா பேர், ஃபாதர் நேம் கேட்பீங்க. அடுத்து மதர் நேம் அதை கொடுத்துருங்க. கம்யூனிட்டி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் இந்த மாதிரி எந்த கோட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மொபைலுக்கும் இதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கு வந்திருக்கும். அந்த மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிலையும் மொபைல் நம்பரையும் பார்த்து உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்க. உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. உங்களோட மெயிலுக்கு இன்பாக்ஸ்ல இருக்கும். மொபைல் நம்பருக்கு நார்மல் மெசேஜ்ல வரும். வாட்ஸ்அப்ல வராது, நார்மல் மெசேஜ்ல தான் வரும். அதை பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தா உள்ள அடுத்த பேஜுக்கு லாகின் ஆகும். லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியோ வெரிஃபை லாகின் கேட்கும். ஓடிபி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கு அதை கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அது கேட்கும். அடுத்து எப்போ நீங்க பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாசிங் 10th அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எந்த வருஷம் நீங்க 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டாங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அடுத்து சீரியல் நம்பர், அதாவது 10th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் தமிழ் எவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, சோசியல் சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் ஃபில்அப் பண்ணணும். 10th நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் ஃபுல்லாக அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதில் உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த ஜோன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. எந்த ஜோனுக்கு நீங்க போறீங்களோ அந்த ஜோனை கொடுத்துருங்க. அந்த ஜோனை கொடுத்துட்டு அந்த ஜோன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுன்லோட் போஸ்ட் கேட்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும், ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊர் அந்த ஜோன்ல என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன ஏரியாவில் போஸ்டிங் இருக்கோ அது தகவல் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புதுக்கோட்டை ஜோன், நான் புதுக்கோட்டை ஜோன், அதனால புதுக்கோட்டை ஜோன் போட்டுருக்கேன். ராமநாதபுரம் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஜோன் இருக்கு, ஒவ்வொரு டிவிஷன் இருக்கு. இந்த டிவிஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த டிவிஷன்ல எந்தெந்த ஏரியா எந்தெந்த இதுல என்னென்ன வேக்கன்சி இருக்கு, பிபிஎம் இருக்கா, ஏபிபிஎம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன போஸ்டிங் வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அதில் 1 2 3 4 எந்த ஊரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரிஃபர் போடுங்க. ப்ரிஃபர் பண்ணி போட்டதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் மொத்தமாக இருக்கும். அந்த ஒரு டிவிஷன் தான், அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லா வேக்கன்சிஸும் அதில் வரும். அத்தனையும் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனையும் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபோட்டோ அப்லோட். உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட சைனும் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ பாருங்க. ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணி இந்த அனைத்து பர்சனல் டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், என்னோட ஆதார் நம்பர், ஆதார் இருக்கிற டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோட்டோ, சைன் ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. ப்ரிவியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. எஸ் ஆர் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் சப்மிட் ஆகிடும். ஃபைல் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் 200 rupees பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் 200 ரூபாய்
பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது மறுபடியும் நம்ம லாகின் பண்ணுறோம், பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாக உங்களுக்கு சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அனைத்து சேனல்ஸும் அனைத்து வீடியோஸும் நம்ம சேனல்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ. நன்றி.